தோழர் நீலகண்டன், தோழர் வெயில், தோழர் இளங்கோ கிருஷ்ணன், சுகுணா திவாகர் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம். சுகுணா திவாகரோட அங்கிருந்து தான் வந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு புத்தகம்ன்றது, அது புத்தகமாக இன்னைக்கு வந்தாலும் தொடர்ச்சியாக அது சமூக வலைத்தளங்களில் தொடர்ச்சியாக எழுதும்போது அதை படிச்சுட்டு அது ஏற்படுத்தின பாதிப்பு அப்படின்றது உண்மையிலே அதிகம். ஏன்னா பெரியாரை இப்போ என்னை மாதிரியான ஆட்கள், நீலகண்டன் மாதிரியான ஆட்கள் ரொம்ப சீரியஸாக பார்த்துட்டு இருந்த நேரத்தில் பெரியாரை ஒரு குழந்தையாகவும் ஒரு ரவுடி பேபியாகவும் அல்லது இன்னொன்று ரொம்ப மக்களுக்கு புரிகிற பாஷையில் சொல்லணுன்னா இந்த பிள்ளையாருக்கு எல்லா கேரக்டருமே கொடுப்பாங்க. அது மாதிரியான ஒரு தன்மையோட பெரியாரை அணுகின கவிதைகளாக தான் சுகுணா திவாகரோட எல்லா கவிதைகளுமே அமைஞ்சிருந்தது. அது அவரோட இந்த கவிதைகள்லாம் எழுதுறதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணத்தை அவர் சொல்லியிருந்தார். மரபு கவிதைகளில் பெரியார் எவ்வளவு தூரம் போற்றப்பட்டாரோ அது நவீன கவிதைகளில் இல்லை அப்படின்ற ஒரு குறைபாட்டுக்கு அல்லது வருத்தத்துக்கு எதிர்வினையாக தான் இந்த கவிதைகள் எல்லாத்தையும் எழுதியிருந்தார். பொதுவாக திராவிட இயக்கத்தினுடைய தொடக்க காலத்திலையும் சரி, சுயமரியாதை இயக்க காலத்திலையும் திராவிட இயக்க காலத்திலையும் ஏராளமான கவிஞர்கள் இருந்திருக்காங்க. அந்த கவிஞர்களுக்கு மிகப்பெரிய இடங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் குடியரசாக இருந்தாலும் சரி, விடுதலையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ஏராளமான கவிதைகள் வந்திருக்கு. அதனுடைய மொத்தத்தின் ஒட்டுமொத்த தொகுப்பு தான் பாரதிதாசன். பாரதிதாசனை திருவள்ளுவருக்கு அடுத்த இடத்துல கொண்டு போய் பெரியார் நிறுத்தினார். திருக்குறளை எல்லாருமே படித்து முடிச்சுட்டு அது காலாவதி ஆன பிறகு பாரதிதாசனை தான் அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஆளை தான் கலையே தெரியாதவர் அப்படின்னு விமர்சகர்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த மரபு கவிதை மரபு ஏன் தடைப்பட்டுச்சு அப்படின்னா, நவீன கவிதை அப்படின்றது அழகியல் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை முன் வச்சது. அழகியல்ன்ற கோட்பாட்டை ஏன் முன் வச்சாங்க அப்படின்னா, அன்னைக்கு பேசப்பட்ட அரசியலை ஒழிக்கணும். அந்த அரசியலை ஒழிக்கிறதுக்காக அரசியல் நீக்கப்பட்ட ஒரு கவிதை தான் இவங்களுடைய அழகியல் கவிதையாக எழுத்து காலகட்டத்தில் இருந்து, கசதபர காலகட்டத்தில் இருந்து எல்லாமே தொடங்குச்சு. அதனாலேயே நவீன கவிதைகளில் பெரியார் துடைத்தடிக்கப்பட்டார். அவங்க வானம்பாடி குரூப் வந்தாலும் அவங்களும் அதன் பிறகு அது ஒரு அரசியல் முழக்கமாக அது போயிருச்சு. அந்த பிற்காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு நவீன தமிழ் கவிதைக்குள்ள பெரியாரை கொண்டு நிறுத்தினது அப்படின்றது சுகுணா திவாகருடைய மிகப்பெரிய சாதனை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் அவருக்கு ஒரு வருத்தம் இருந்தது, நவீன கவிஞர்கள் எழுதலை அப்படின்றது. எப்படி பெரியாரை பற்றி ஒரு 50 கவிதைகள் இவர் எழுதினாரோ, இன்னைக்கு இருக்கிற நவீன கவிஞர்களிடம் பெரியாரை பற்றியான ஒரு படப்பிடிப்பு என்ன அப்படின்றத கேட்டு வாங்கி, எனக்கு சுகுணா திவாகர் மாதிரியான ஆட்கள் அதை தொகுத்தாங்கன்னா அது இன்னொரு அடுத்த கட்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, கவிதையை என்னை பொறுத்தளவில் பிரமிழ் சொல்கிற மாதிரி விமர்சிக்கவே கூடாது. கவிதையை வாசிக்கணும், கவிதையை வாசிக்க கொடுக்கணும், ஆனால் கவிதையை விமர்சிக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய இது. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச ஒரு 2 கவிதை மட்டும்தான். அதை தான் இவரும் சொன்னார், வெயிலும் சொன்னார். திருமண விழாக்களுக்கு சென்று திருமண மறுப்பு பிரச்சாரம் செய்தார். சாதி சங்க மாநாடுகளில் சாதி மறுப்பு பிரச்சாரம் செய்தார். தேசத்தின் வரைபடத்தையும் தேசிய கொடியையும் விசிறி எறிந்து விளையாடினார். ஒரு கடவுளின் பொம்மையை உடைத்தார், இன்னொன்றை எரித்தார். இந்த அடங்காத குழந்தைக்கு தந்தை என்று யார் பேர் வைத்தது? இதை விட அவரோட 95 வருஷ கால வாழ்க்கையை ஒரு 4-5 வரியில சொல்ல முடியும் அப்படின்னா, அது இந்த கவிதைக்கு இருக்கிற மிகப்பெரிய, இன்னும் சொன்னால் மிக ஆழமாக பெரியாரை ஸ்டடி பண்ணவங்களால மட்டும்தான் இப்படி ஒன்று எழுத முடியும். அது ஒன்று. ரெண்டாவது, மார்பில் 3 தோட்டாக்களை வாங்கி சரிய தொடங்கினார் காந்தி. காந்தியை கொன்றது ஒரு பார். பேச்சாளரை நிறுத்த மேடையில் 3 முறை தடியால் தட்டினார் பெரியார். கீழே விழுந்து இறப்பதற்கு முன் புன்னகைத்து கொண்டார் காந்தி. அப்படின்றது இந்த சுதந்திர போராட்டத்துக்கு பின்
நடக்கிற 1947 இருந்து இன்னைக்கு 2014 வரைக்கும் நம்ம எதிர்கொண்டு இருக்கின்ற ஒரு ஃபண்டமெண்டலிசத்துக்கு எதிராக எழுதப்பட்ட மிக முக்கியமான கவிதை அப்படின்னு நான் இதை சொல்லுவேன். என்னை பொறுத்தவரையில் இது பெரியாரையும் பெரியாருக்கு பின் நடந்த சமகால அரசியலையும் சமகால அரசியலில் இலக்கியவாதிகளாகவும் மற்றவர்களாகவும் பிரமுகர்களாகவும் பேச தவறுகிற ஒரு விஷயத்தை இவ்வளவு மொழி நடையோட, இதில் எதுவுமே வெயில் சொன்ன மாதிரி பிரச்சார நடை இல்லை. இது எல்லாமே கவிதையாக தான் இருக்குது. இதில் இதனுடைய கண்டென்ட்டை பார்த்துட்டு பெரியார் இருக்கிறதுனால யாரும் கவிதை இல்லைன்னு சொல்லாமே தவிர, ஆனால் இது உண்மையில் மிக தெளிவான பல இடங்களில் படிமங்களாக இருந்தாலும் சரி, சொற்களாக இருந்தாலும் சரி, அவருடைய ஒரு லாவகமான வன்மம் லாவகமாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே இந்த கவிதையில் இருக்குது. ஒரு அரசியல் விமர்சகர், இப்போ நாங்கள்லாம் சாதாரணமாக பேசும்போது கொஞ்சம் காமெடியாக பேசுவோம். ஆனால் இந்த பேனாவை எடுக்க ஆரம்பித்தோடனே சீரியஸாக தான் வரும், எதுவுமே காமெடியாக வராது. ஆனால் சுகுணா திவார் மாதிரியான ஆட்கள் சீரியஸ் லிட்ரேச்சர்லேயும் இருந்து இந்த மாதிரியான எழுத்து நடையும் அவருக்கு கைவர பெற்றது அப்படின்றது இந்த பெரியாரினுடைய அடுத்த தலைமுறைக்கு கிடைச்ச ஒரு கிஃப்டாக தான் நான் சுகுணா திவாகருடைய எழுத்தையும் மொழி ஆளுமையையும் கலை திறனையும் பார்க்குறேன். இந்த கவிதையை அவர் எழுதுனது மட்டும் இல்லை, நம்மளுடைய நீலகண்டன் தொடக்கத்தில் இருந்தே 20-25 ஆண்டுகளாக இதை ஒரு பதிப்பகமாக இல்லாமல் ஒரு பிரச்சார களமாகவும் தன்னை வார்த்து இந்த சமூகத்துக்கு ஆட்படுகிற தொண்டாவும் நினச்சி நடத்திட்டு வர்றவர் நீலகண்டன். 2 பேரையும் வாழ்த்துறேன். நன்றி.